ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். பல நேரங்கள்ல நமக்கு காளி மாரி நம்ம 10 கை இருந்தா நல்லாருக்கும், 12 கை இருந்தா நல்லாருக்கும்னு தோணும். ஏன்னா, வேலை அவ்ளோ இருக்கும். எத செய்றதுன்னு தெரியாது. வேலைக்கு போயிட்டு, வீட்டுக்கு வந்து சமைச்சுட்டு, குழந்தைங்கள பார்த்து, அவங்களுக்கு டியூஷன் சொல்லிக் குடுத்து, அதுக்கப்புறம் வீட்ல வயசான அப்பா, அம்மா இருந்தா, சில பெண்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். போயிட்டு வர்றது பஸ்ல போயிட்டு வருவாங்க. வேலையிலயும் அவ்ளோ வேலை இருக்கும். அப்போ அதே மாரி ஆண்மகன் எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் அப்படிதான். வேலையில போய் ரொம்ப வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணி, இல்ல அம்மாக்கு ஹெல்ப் பண்ணி, அம்மாக்கு உடம்பு சரியில்லன்னு டாக்டர்ட்ட கூட்டு போய் அம்மா அந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் சொல்லுவாங்க. நெறைய வேலைகள் இழுத்து, இழுத்து, இழுத்து போட்டு ஒரு நாளைக்கு அத்தன வேலை செய்ய முடியாமல்லாம் போகும். உடம்பு தளர்ந்து போகும். டயர்ட் ஆயிடும். எப்படா போய் படுக்கலான்னு இருக்கும். வேலை செஞ்சு, செஞ்சு நெறைய பெண்களுக்கு சமைச்சு, சமைச்சு, சமைச்சு இந்த இடத்துல எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி டயர்டா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். பல நேரங்கள்ல நம்மளுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு சண்டேங்கிறது ஒரு ஹாலிடே, என்ஜாய்மெண்ட் டே. ஆனா வீட்ல இருக்கிற தாய்க்கோ, பொண்டாட்டிக்கோ சண்டேயும் நெறைய வேலை. அன்னைக்கு தான் வேலை ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா எல்லாரும் வீட்ல இருப்பாங்க. நெறைய சமைக்கணும் அப்படின்லான்னு. ஸோ இப்போ வேலைன்னு எடுத்துட்டா பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து டியூஷன் போணும், இந்த கிளாஸ்க்கு போணும், அந்த கிளாஸ்க்கு போணும், ஸ்கூல் படிப்பு படிக்கணும். ஸோ நெறைய வேலைகள், நெறைய மல்டி டாஸ்கிங் இருக்கு. அப்படி நம்மளால அந்த மல்டி டாஸ்க் பண்ண முடியாம தவிச்சிட்டுருக்கும்போதும், உடம்பு சீக்கிரமா டயர்ட் ஆயிடுது. என்னால முன்னாடி மாரி வேலை செய்ய முடியல. முன்னாடி மாரி எனக்கு வந்து ஓட முடியல அப்படின்னு நினைக்கும்போது, நீங்க ஒரு மலர் மருத்துவம் எடுத்துக்கலாம். அந்த மலர் மருத்துவத்தின் பெயர் வந்து ஆலிவ். ஆலிவ்ங்கிறது வந்து எட்வர்ட் பேட்ச் இங்கிலாந்து ஃப்ளவர் மெடிசின்ஸ்ல ஒன் ஆஃப் த ஃப்ளவர் ரெமெடிஸ். நீங்க இத வந்து பில்ஸாவும் எடுத்துக்கலாம், தண்ணீல போட்டுற மாரியும் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க இந்த மாரி ஒரு வாட்டர் பாட்டில்ல ஒரு 4, 5 சொட்டு போட்டுட்டு அத சிப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, கன்டினியூஸா உங்களுக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் தெரியாம இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்து காளி வந்து எப்படி ஒரு கையில கத்தி, இன்னொரு கையில கபாலம், இல்ல இன்னும் ஒரு கையில சூலம் அப்படிலாம் வச்சிருக்கு. அது மாரி ஒரு ஒரு கையிலயும் ஒரு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னும் பட்சத்துல, நெறைய பொறுப்புகள், நெறைய வேலைகள் இருக்கு அப்படின்னும் பட்சத்துல, நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடியது ஆலிவ். ஆலிவ்ங்கிற மலர் மருத்துவம். இல்ல நான் தண்ணீல அந்த ட்ராப்ஸ் போட முடியலன்னு சொல்லும்போது, நீங்க சுகர் பில்ஸாவும் எடுத்துக்கலாம். இது ஹோமியோபதி கடையில கிடைக்கும். யாராவது ரேக்கி பிராக்டிஷனர்ஸ் வேற யாராவது ப்ரேயர் பண்றவங்க இருந்தால், அவங்க கிட்ட இருந்து எனர்ஜைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும்.